நமோ நாராயண நமக. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவன், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரன், ருத்ரத்திலே பிரம்மா, பிரம்மாவிலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே ஜலம், ஜலத்திலே பிருத்திவி, பிருத்திவியிலே அன்னம், அன்னத்திலே ரசம், ரசத்திலே மாங்கிசம், மாங்கிசத்திலே அஸ்தி, அஸ்தியிலே மேதை, மேதையிலே சுக்லம். இப்படி சுக்ல சுரோனியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொடையில் நாரதராகடியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்தியிலும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று பொன்மொழி கிளங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கலகப்பிரியனாகி நானே தன்னையே தானறிந்த பேரறிஞன் புறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலகை நல்லை காணும் காரண காரியாத்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற நாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன், நிறையோன், சம்பு, சதாசிவன், வேயோடாடி, பொங்கரவனிந்த மூர்த்தி, புராதங்கன், பூதநாதன், கங்கபேனியோன், கடுக்கையன், கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்று சாச்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனையும் தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினை படைத்தோன் விதா விதா விதாதா வானகன் மலரோனிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி பந்தன் குரபனோதி சுமர்த்தனன் கொடியனன் அன்னவூர்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்று எனது மூன்றாம் ரவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாலர்கள் சுபால சபாலர்கள் என 11,000 பேர்களையும் கண்டேன். அவர்களும் மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினால் உனது சிரமானது வலிக்க கிடப்பது என்ற சாபத்தை கொடுத்தான். சாபத்தை விட்டுறான். ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபர்கணன் என்னும் கந்தர்வனாகவும் இரண்டாவது உலகத்திலே காமாக்கியம் என்னும் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கே சாதுமாச்சியத்துக்கு வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் ரவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூவுலகத்தை விட்டோடி இந்த பூவுலகத்தை நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கலகம் வெற்றி பெற வேண்டுமேயானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றி பிறந்தார்துள்ளை போம் போகாது இரவோ நல்ல குணம் அதிகமாம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுந்தாங்கள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின் பாவதேக வணிப்போம். நாராயணா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொடுத்தே சிவகுல தவ கொடுத்தே என்னை எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே
ஆக விநாயக பெருமானை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகில் இடமே இல்லை. ஆக ஒரு மனிதன் வாழணும்னா மனிதன் வாழ்வதற்கு தகுந்தாற் போல ஒண்ணு இறைவனுடைய அருள் இருக்கணும், அருள் இருக்கணும். இல்லைன்னா வாழ்வதற்கு தகுந்தாற் போல பொருள் இருக்கணும். ஆக இந்த இரண்டுமே இல்லைன்னா மனிதன் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன். ஆக என்ன நினைப்புல உட்கார்ந்திருக்க நீ? ஆக மனிதன் வாழணும்னா ஒண்ணு இறைவனோட அருள் இருக்கணும், ஒண்ணும் இல்லைன்னா வாழ்வதற்கு தகுந்தாற் போல பொருள் இருக்கணும். அருள் இல்லாம கூட இருந்துடலாம் அந்த உலகத்துல, பொருள் இல்லாம அந்த உலகத்துல வாழ முடியாது. ஆக அப்பேற்பட்ட இந்த உலகம் எல்லாம் ஆள்கின்றாளே ஆதிபராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாளே, தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் காத்துரட்சிக்கின்றாளே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக, இந்த மண்ணிலே வீட்டிருக்கின்றாளே அந்த கன்னிமாரி தேவியை இந்த தாயுடைய பிரபாதத்தை வணங்கிவிட்டு பின்பாவதை கவனிப்போம் நாராயணா. ஆக எப்பேற்பட்ட தீமையெல்லாம் வந்திருந்தாலும் கூட எங்கே அதர்மங்கள் தலைவிரித்து தர்மங்கள் குறைகின்றதோ அங்கேயெல்லாம் காலியாகவும் நீலியாகவும் காத்து கொண்டிருக்கின்றாளே அப்பேற்பட்ட இந்த தாயை வணங்கிவிட்டு பின்பாவதை கவனிப்போம் நாராயணா. அல்ல 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 பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா, வாடி வரும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் முத்துமாரியம்மா, தில்லை காளி சன்னதிக்கு இந்த கன்னிமாரியம்மன் கோவில் சன்னதிக்கு வந்தோ உரை தீருமம்மா. dum 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 num dum dum num dum dum num dum dum num dum 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 num dum 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 num dum 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 num dum 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 innadame va சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பார்வையில்லை பாவையில்லை, ராகங்களில் சங்கீதமில்லை, சாவொன்றுதானம் காதலில்லை, என்னாதமே வா தூதுவளை அலையரைச்சு தொண்டையில்தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா, தோண்டாத மணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு தாயே ஓ முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா, மரத்தை வச்சவே நீ ஊத்துவா மனச பார்த்து வாழ்வ மாத்துவா, ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவனே வனும் அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம் சாந்தி எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, இத்தாயுமே இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா, காளிமா
வேண்டும். எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க, உங்கள் செல்ல மகன் வரலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க, உங்கள் செல்ல மகன் வரலாமா? காளி மகமாய் கருமாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? காளி மகமாய் கருமாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? நன்றியாக இருந்துட்டாலும் கூட அற்புதமான பக்கமேல கலைஞர்கள் 60க்கும் மேலாக அற்புதமான ஒளிபெருக்கு சரியா இருந்தா தான் வரக்கூடிய கலைஞர்களுக்கு வேறும் புகழ் வாங்கணும்னா சாதாரண விஷயம் இல்ல. ஆக ஒளிபெருக்கு முதல்ல சரியா இருக்கணும். அதற்கு மேலாக நாடக அமைப்பு முதல்ல சரியா இருக்கணும். நாடகத்தை அமைக்கக்கூடிய அமைப்பாளர் சரியா இருந்தா தான் நல்லது ஒரு ஆளை பிறகிட்டு வர முடியும். மதுரையில இருந்து நம்மளை கூட்டு வந்திருக்காங்கன்னா சும்மாவா? ஆக வந்திருக்கோம்னா நம்மளுடைய தொழிலை சிறப்பா செய்யணும். தொழிலை சிறப்பா செய்யணும். நீங்க எவ்வளவுதான் அன்பளிப்பு கொடுத்தாலும் எனக்கு வேணாம். வேணாமா? வேணாமியா? பாராட்டுதாயா வேணும். பாராட்டு வேணும். பாராட்டு இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்துல எதை கொண்டு போக போறோம்? எதுவுமே பிறக்கும் பொழுதும் எதையும் கொண்டு வரல, போகும் பொழுதும் எதையும் கொண்டு போக போறதில்லை. இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்துல மனிதனோடு மனிதன் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோட வாழணும். அதுதான்டா பெரிய வாழ்க்கை இருக்கான். ஆக கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு என்ன காரணம் தெரியுமா? கூடி வாழ்ந்துட்டா மட்டும் கோடி கணக்குல பொண்ணும் பொருளுமா சேர போது அதெல்லாம் கிடையாது. ஆக மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்துல என்னதான் பொண்ணும் பொருளும் சொத்தும் சுகமும் இடமும் எல்லையும் எவ்வளவு தேடி வச்சிருந்தாலும் சரி, மனிதனாகப்பட்டவன் இறந்து போகும் பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம் தான். என்னது? என்னதான் பொண்ணு பொருள் சேர்த்து வச்சிருந்தாலும் கூட வராது. ஆசைப்பட்டு கட்டிய மனைவி நம்ம கூட வர போறது இல்ல. பெத்த பிள்ளையோ யார் நம்மளுக்கு கூட வர போறதில்ல. சொந்த பந்தம் யார் இருந்தாலும் நம்ம கூட வர போறது இல்ல. ஆக மனிதன் இறந்து போகும் பொழுது வரக்கூடியது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்னு அவன் செஞ்ச புண்ணியம். இந்த ரெண்டை தவிர மனிதனால அந்த உலகத்துல எதையுமே கொண்டு போக முடியாது. ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தம் இருக்காங்க. இன்னைக்கு மனிதனுக்கு 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லாம போயிருச்சு, நிரந்தரம் இல்லை. கேட்டீங்கன்னா அன்னைக்கு 6 அடி நிலமாச்சு இருந்துச்சு, இப்ப 6 அடி நிலமும் கிடையாது. மின்சார சுடுகாடு. ஆமா, வண்டியே வீட்டுக்கு வந்துருது, அங்கேயே வச்சு ஏன்னா முடிசூடா மன்னனாக இருந்துட்டாலும் கடைசியில பிடிசாமல் தான் மிச்சம்டேன். இன்னைக்கு மிச்சம் கூட இல்லை. இன்னைக்கு அவன் ஜாம்பலா அடுத்தவன் ஜாம்பலான்னு தெரியல. அப்பேற்பட்ட தன்மை மாறிக்கொண்டே போகிறது. ஆக காலம் போற போக்குல மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே போகிறது. ஆக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னா, மனிதன் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னா அது வாழ்க்கை இல்லை. ஆமா, மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? உண்மை. இறைவன் நம்மளை எல்லாம் படைத்தது எதற்காக? ஆக இறைவன் படைத்திருக்கான
மனிதன் மனிதனாக வாழணும். முதல்ல ஒரு மனிதன் மனிதனை மதிக்க கத்துக்கணும். அதான் அந்த பெரிய மனிதன் மனிதத்தை கத்துக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் ஏன்னா எதுலையுமே தாழ்ந்தவனும் இல்ல உயர்ந்தவனும் இல்ல, பிறப்பால் அனைவரும் சமம். அதுதான் இந்த உலகத்துல உண்மை. ஆக மனிதனா பிறந்துட்டாலே ஏன்னா இந்த பாரத கண்டத்துல திண்டத்துக்கு உழைச்சு முண்டமா பிறந்து திண்டத்துக்கு உழைச்சு வாழக்கூடிய வாழ்க்கையில எதையுமே கொண்டு போக போறது இல்லை. ஆக அப்பேற்பட்ட வாழ்க்கையில முதல்ல மனிதனை மனிதனாக மதிக்கணும். அதுதான் இந்த பெரிய உள்ளுணர்வே. ஆக அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும்னு வந்திருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திக்கக்கூடிய ஆள் அப்படி ஆள் வந்திருக்காங்க. ஏன்னா அற்புதமான ரசிகர் பட்டாளங்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னா இந்த கரூர் மாநகரத்தில் கொடி கட்டி பறந்தவர் எங்க சித்தப்பா எஸ்பிபி கீதப்பிரியன், அவருடைய அன்னை மகன் தான் நான். வந்திருக்கேன்னா அவருடைய புகழை இங்க நான் நிலைநாட்டிட்டு போகணுன்ற காரணத்துக்காக வந்திருக்கேன். ஆக அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் என்னுடைய உடன்பிறவா அன்பு சகோதரர் யாரு விக்னேஷ் அண்ணே. விக்னேஷ் அண்ணே தான் நம்மளை முதல்ல கரூர் மாநகரத்துக்கே நம்மளை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா விக்னேஷ் அண்ணே. ஆக உயிர் உள்ளவரை அந்த ஜீவனை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆக அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட அப்படிலாம் எத்தனை விஷயங்கள் இருந்துட்டாலும் கூட ஏன்னா வரும்பொழுதும் ஜாதியை கொண்டு வரல, போகும்போதும் ஜாதியை கொண்டு போகிறது இல்லை. எதுவுமே கூட வரதும் இல்லை போறதும் இல்லை. ஆக எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்தாலும் கூட அந்த கூட்டத்தில் கோவில் புறாவை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்குன்னு அந்த நாளில் ஹலோ கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒரு மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா.
திக்கிரத தகிடுதோ தத்தகதி தகதி தகதம் 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 கூட்டத்திலே கோவில் போறா யாரை எங்கு தேடுதம்மா இருக்கணும் அப்படி இருக்கணுங்க அம்மா அன்பாக நன்றினே நன்றினே ஆக இருந்துட்டாலும் கூட அற்புதமான இசை கலைஞர்கள் இப்படியெல்லாம் அமைஞ்சாதையா பேர் வாங்க முடியும் ஆக நின்று கொண்டிருக்கும் இருக்கக்கூடிய நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும்பொழுது 1000 நாவ படைத்த ஆதிசேடன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது அப்பேற்பட்ட வனம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் குறிஞ்சி நிலத்திற்கே சொந்தக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா என் மச்சனை முருகப்பெருமான். ஆக முருகப்பெருமான் குடிகொண்டு வந்த சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஆக அந்த இடத்த வர்ணிக்காம போனோம்னா நல்லாவே இருக்காது. ஆக நானும் வீணாகன பிரியன், அதனால அந்த வனத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த நதியோரத்தில் அற்புதமான வனம் யா எப்பேற்பட்ட சோலை தெரியுமா? சோலைகள்லாம் நிறைந்து இருக்கின்றது. ஏன்னா மலரோ மலர்ந்து இருக்கிறது. வா நிலவோ என்னை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது. நல்ல கவிஞனுக்கு அஸ்திவரமே கற்பனை தானே. நானோ வீணாக பிரியன். அதனால் அந்த வனத்தை எப்படி எல்லாம் வர்ணிக்கலாம்னா அந்த நதியோரத்தில் அந்த நாணல்கள் எல்லாம் வளைந்து நெளிந்து நாட்டியம் ஆடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது என்னுடைய மனசு எப்படி எல்லாம் போகுதுன்னா ஹலோ 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 நதியோரம் நதியோரம்